அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இனி நம்ம தினம் ஒரு தகவலுக்கு மாறிடலாம். ஏன்னா உலகம் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி அமைதிக்கு சென்று விட்டது. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் மட்டும்தான். அதுவும் ஓரளவுக்கு அமைதி திரும்புகிறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்புகிறாரு. பட் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் முழுமையாக நம்பலாம். இதுக்கப்புறம்லாம் சின்ன கூட பிசுறுலாம் தட்டாது. ஓரளவுக்கு அப்படியே அமைதி நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இஸ்ரேலே உள்ளே போந்து ஏதாவது அப்படி லைட்டாக ஷேக் பண்ணாங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் லைட்டாக தட்டி வச்சுருவாங்க. கண்ணை கொஞ்சம் அமைதியாக இருப்பா, போதும்பா, அவ்வளோதான். இந்த பூ உலகில் அமைதி. என்னுடைய 80வது பிறந்த நாளுக்கு அப்புறம் இந்த பூ உலகில் அமைதி மட்டுமே இருக்க வேண்டும். ஒரே சின்ன சச்சரவும் கூட இருக்கக்கூடாது. நான் மட்டும் தான் போயிட்டு கியூபாவை பிடிக்கணுமா, மற்றவங்க யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் கூடாயிலோட விலை இனி கணிசமாக குறையும். தங்கத்தோட விலை இனி கணிசமாக ஏறும். கூடாயில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நேராக தங்கத்தை பக்கம் போயிடுங்க. ஜம்முன்னு இருக்கும் உங்கள் லைஃப். சரி, இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். எதை வச்சு சொல்கிறேன் இல்லை எதை வச்சு நம்பலாம்? இந்த பூ உலகில் அமைதி திரும்பி விடும் என்று முழுமையாக நம்பலாமான்னா நம்பலாம். ஏன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த ஊடகங்களில் நிறைய 14 அம்ச கோரிக்கை, 15 அம்ச கோரிக்கைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை விடுவாங்க. அந்த கதையெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. வாங்க, நீங்கள் உண்மை தகவலை தெரிஞ்சுக்கணுமா, இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கணுமா, இஸ்ரேல் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அமெரிக்கா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, கள நிலவரம் என்ன, கள யதார்த்தம் என்ன, அதை தாண்டி ரஷ்யா நடத்திய தாக்குதல் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டாக மாஸாக பார்த்துடலாம். கிளம்பலாமா, பயணத்தை கிளப்பி விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எனது பின்னால் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறதா? தெரியுதா இல்லையா? தெரியாது. என்ன பெருசு லைட்டை வச்சிருக்கேன் ஒளிவட்டம் தெரியறதுக்கு. ஆனால் அந்த உலகத்துக்கே ஒரு ஒளிவட்டம் பிறந்திருக்கிறது. அப்பயும் இன்னைக்கு காலைல அல் ஜசீரா சேனலில் கூட பார்த்தேன். நான் ஒரு 12 பில்லியன் அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. இல்லைன்னா அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ரிலீஸ் பண்ணி கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் சைன் பண்ணாங்கன்ற மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நிறையா வருது. சரி, அல் ஜசீரா உங்களுக்கு யாருப்பா அது சொன்னது அப்படின்னா உடனே கீழே குறிப்பு மட்டும் சின்னதாக போடுவாங்க. இந்த விளம்பரத்தில் வரும்போது கற்பனை, இது கற்பனையாக சித்தரிக்கப்பட்டதுன்னு என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சின்னதாக மெக்யார் அப்படின்ற ஒரு நியூஸ் போட்டாங்கன்னாங்க. யாருப்பா அவங்க அப்படின்னா அது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சேனல். அவங்க யாருப்பா அப்படின்னா அவங்க பெருசாக கதையை விட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்பி இவங்க போடுறாங்களாம். சரி, ஓகே, ஆளாளுக்கு ஒன்று சொல்லட்டுங்க. நம்மளுக்கு யார் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அமெரிக்க தரப்பில் சொல்கிறது தான். அது பொய்யோ மெய்யோ, ஆனால் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணார். என்ன சொன்னாருன்னா டிஜிட்டலாகவே நேற்று சைன் பண்ணிட்டாங்களாம். 2 பேரும் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டிஜிட்டல் சைன், ஈரான் தரப்பில் ஒரு டிஜிட்டல் சைன். அது நாங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று டிஜிட்டல் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானுக்குள்ளார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நிறைய கல்ஃப் நாடுகள் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சவுதி, குவைத்து எல்லாமே பணம் வச்சுட்டு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஈரான் மேக் எ நெசசரி கமிட்மெண்ட், எங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக நெசசரியாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். அது வரைக்கும் அவங்களுக்கான மணி கண்டிப்பாக போகவே போகாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஃபண்டமெண்டலாக அவங்களோட பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படின்னா அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம், இதுவரை அமெரிக்கா சிங்கிள் பைசா கூட கொடுக்கல, வருங்காலத்திலையும் கொடுக்காது. எல்லாமே ஈரானுடைய சொத்துக்களை முடக்கப்பட்டு திருடப்பட்டு அங்கங்கே முடக்கி வைத்திருக்குங்க. அதை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்குமே என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க அந்த நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை ஃபண்டமெண்டலாக அவங்க ஃபுல்லாக நிறுத்தணும். அதை எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்று, தீவிரவாத குழுக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஃபண்டு முழுமையாக நிறுத்தணும். அதை நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். இப்போ ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதிகள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஃபண்டு முழுசாக கொடுக்கக்கூடாதுன்றாங்க. சரி கோட்டசாமிங்களே, இது எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஏற்கனவே நீங்கள் இப்படி தான் தடையை போட்டு வச்சுருக்கீங்க.
ஏற்கனவே ஈரான் கொடுக்கக்கூடாது தானே தடையை போட்டு வச்சிருக்கீங்க. ஏதாவது வழிகோல் இருக்கிறதானா எங்களுக்கு வழிகோல் இருக்குன்றாங்க. இப்போ கூட ஈரானில் ஒரு 300 பில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு தயாராக இருக்குது. ஃபண்ட் அப்படி கையில் அப்படி புது நோட்டு அப்படி வச்சு அப்படி செலவு தீட்டிட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாமே ஈரான் வந்து எங்கள் கட்டு கண்ணா அந்த லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு இப்படி ஆசை கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஈரான் முன்னாடி 300 பில்லியன் பணம் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஆடுது. யாரும் அமெரிக்கா சொல்கிறது அப்படியே நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே அழகா பூ மாதிரி அழகா அப்படியே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நைட்டாக அப்படியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஈரான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு கண்ட்ரியாக அருமையான ஒரு நாடாக வந்துவிடும். லைக் அவங்க ஈரானை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வெனிசுலா மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஆனால் அமெரிக்கா இது எல்லாம் முழுமையாக எங்களை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் மீதி நடக்கும். பட் டிஜிட்டலி சைன்ட் அப்படின்ட்டாங்க. சரி, இதில் நான் யார் வெற்றி பெறுவாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, யார் தோத்தாங்கன்றதெல்லாம் நான் வாதத்துக்கே வரல நான். ஏன்னா வெள்ளிக்கிழமை முழுமையாக 14 அம்ச கோரிக்கை வருது பாருங்க, அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம். அன்னைக்கு நம்ம ஒரு பட்டிமன்றத்தையே போட்டுடலாம், யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு. முடிஞ்ச நான் லைவ்ல கூட வரேன் நான். அது வரைக்கும் இது எப்படிதான் இருக்கும். அப்புறம் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்றாரு, அற்புதமான உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான செக்யூரிட்டி, இந்த உலகத்துக்கே ஒரு செக்யூரிட்டியை கொடுத்துருக்கேன் நான், என்னால் மட்டும்தான் முடியும், நான் மட்டும்தான், வேற எந்த ஒரு லீடராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இனி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து அற்புதமான ஒரு பகுதியாக இருக்க போது. எங்களுக்கு என்ன கொஞ்சம் தலைவலியாக இருந்தது இஸ்ரேல் தான். கரெக்டாக சைன் பண்ண போகும்போது லெபனான் மீது தாக்கல் நடத்தி போட்டாங்க. சைன் போடுற அப்படியே பின்னாடி எடுத்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சோம், ஒரு 2 மணி நேரம். ஒரு மிரட்டி என்ன சும்மா அமைதியாக இருக்க மாட்டீங்களா, கையங்கால வச்சுக்கிட்டு தாக்கல் நடத்தி ஆகணுமா, அமைதியாக இருங்க அப்படின்னு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஈரானுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ யாருக்கு பெரிய லாஸ் அப்படின்னா இஸ்ரேலுக்கு லாஸ். ஏன் இஸ்ரேலுக்கு லாஸ் அப்படின்னா இஸ்ரேல் எதுவுமே சாதிக்கல. அவங்க காசாவுக்குள்ளார ஹமாஸை முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைய வைத்து இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்தாங்கன்னா வரல. அப்போ ஒரு 60% இடத்த பிடிச்சிருக்காங்களே அப்படின்னாலும் அதுவும் நிரந்தரம்லாம் கிடையாது. என்னைக்குனாலும் அமெரிக்கா தலையிட்டு போதும்பா வாங்கப்பா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலான்னா அவங்க வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு தனிநாடுக்கான கோரிக்கையில் அமெரிக்கா எடுக்கிற ஸ்டாண்டை இவங்க வந்து தான் ஆகணும். சரி, லெபனானில் பெருசாக ஹெஸ்புல்லா இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்களா, ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக முடியுமான்னா அதுவும் கிடையாது. அதுவும் அவங்க ஃபெயிலர் தான் சொல்லிக்கலாம். அது அவங்களுக்கு 100% ஃபெயிலர் தான். அதனால முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இனி ஈரான் வளர்ச்சி வரும், இஸ்ரேல் வீழ்ச்சி வரும் அப்படின்ட்டு இஸ்ரேலினுடைய பங்குகள் சரியான அடி ஓப்பன் பண்ண உடனே உலக மார்க்கெட்டே பூமுங்க. இன்னைக்கு இந்திய மார்க்கெட்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பூம், அப்படியே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தது. ஏசியன் மார்க்கெட்டே வந்து அற்புதமான நாளாக இன்னைக்கு அமைந்தது. அமெரிக்கா மார்க்கெட் எல்லாமே இருந்தது. அதை விட ஈரானுக்கெல்லாம் மிக ஒரு அற்புத நாளாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஷேர்ல வந்து அது பச்சை கலரு, அப்படியே கிரீன் பச்சை பிரகாசமாக இருந்தது. ஆனால் ரொம்ப ரெட் கலராக இருந்தது இஸ்ரேல் மட்டும்தான். முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை முழுமையாக இழந்து விட்டது. ஏன்னா இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் தாக்கல் நடத்துவாங்கன்ற எண்ணம் கூட இருக்கலாம். சரி, இது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அப்படி கிளியராக தெளிவாக சொல்லிட்டுனா இப்போ நம்ம ஈரான் கிட்ட வரலாம். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் MOU சைன் பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமை. சைன் பண்ண உடனே எங்களுக்கு இந்த IAEA போர்ட் ஆஃப் ரெசல்யூஷனில் ஒரு சில ரிலவெண்டடான விஷயங்களை எங்களுக்கு சாதகமாக தடைகளை நீக்கணும். ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் எங்கள் மீது தடை விதிச்சிருக்கீங்க, அதையும் நீங்கள் நீக்கணும். அப்புறம் நீங்கள் எங்களுக்கு முடக்கப்பட்ட சொத்துக்களை ஈரானுடைய அசட் எல்லாத்தையும் உடனே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எல்லா பொருளாதார தடைகளும் நீங்கள் நீக்கணும். நாங்கள் பெட்ரோ கெமிக்கலை சேல்ஸ் பண்ணலாம், எண்ணெய் வளங்களை சேல்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எங்களுக்கு அந்த 60 நாளைக்குள்ளே எல்லாமே முடிச்சு கொடுத்துருங்க சீக்கிரமாக. இப்போ ஃப்ரைடே சைன் பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமை இருந்தே ஈரான் நாங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும் ஒன்றும் பிரச்சனைட்டாங்க. இப்போ இந்தியாவை கூட நாங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்று இருந்தால் பெண்டிங், ஈரான் அண்ட் ஓமன் நாங்கள் மட்டுமே சேர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுவுமே நாங்கள் டோல்லாம் வசூல் பண்ணல, அது தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்ட்டாங்க. அதாவது ஒரு செக்யூரிட்டி கேரண்டி. எக்ஸாம்பிள்,
யாருன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க, திடீர்னு கையில் 2 குண்டை கடிச்சு அப்படி வரகின்ற கப்பல் மேல தூக்கி போட்டுடுறாங்க. அது அந்த கப்பலுக்கு சேதாரம், அது பெருசா டேஞ்சர் ஆயிடும். அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, வேண்டாம்பா அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க கப்பலுக்கு முழுமையா அந்த ஏரியாவில் பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறோம். எதிரிகளின் வசம் சென்று விடாமல், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவிரவாத குழுக்கள் உங்களை அழித்து விடாமல் ஒரு செக்யூரிட்டி கேரண்டிக்காக தான் நான் ஃபண்டு வாங்குறேன்றாரு. சரி, நம்ம புரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட அது என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இவங்களே ஒரு ஆளுக்கு போய் அடிப்பாங்க, ஏப்பா இது மாதிரி அவங்க அடிக்காம இருக்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா, ஃப்ரீயா அனுப்புறன்ற மாதிரி தான் இந்த கணக்கு. அதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு பிட்டு போடுறாங்கன்னு தெரியும். பட் அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டோல் வாங்கலப்பா, உங்களுக்கான இன்சூரன்ஸ் கேரண்டியை கொடுக்குறோம், அதை நான் ஓமன் கிட்ட பேசிட்டு இருக்கோம், அதனால இது அப்படி நினைச்சிக்காதீங்க அப்படின்னு லைட்டா சொல்றாங்க. இன்னைக்கு பெசஸ்கியன் அவர்களும் அவங்க லோக்கல் சேனல்லையும் சரி, அவங்க பார்லிமெண்ட்டினுடைய முக்கிய விவகார அமைச்சர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. அது பேசினதுல இங்க பாருங்க, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவுலாம் கிடையாது, மொத்தம் 90% ஆஃப் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மெம்பர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. இமீடியட்டா நம்ம அமெரிக்கா போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த எம்ஓஏ சைன் பண்றது ஏதோ ஆராய்ச்சி மட்டும் தான் காரணம், ஏதோ அதிபர் பெசஸ்கியன் மட்டும் தான் காரணம், இல்ல முஸ்தபா அவர்கள் தான் அப்படின்னு தவறான கணக்கை போட்டு விடாதீர்கள். ஒருங்கிணைந்த ஈரானுடைய முடிவுகளாக பார்க்கப்படுகிறது. இனி ஒரு யுத்தம் இந்த பூமியில் நிகழ்ந்துவிடக் கூடாது, அமைதியை நோக்கி நகர வேண்டும், போதும் யுத்தம் என்று மடிந்தது போதும், அமைதியை நோக்கி நகர்ந்து விடலாமே அப்படின்னு ஈரான் தரப்புலையும் அவர் பெசஸ்கியன் அவர்கள் கொஞ்சம் ஒரு காட்டமான பதில சொல்லிட்டாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே பாஸ் அவர் கொஞ்சம் ஃபைட் வந்து பிடிக்கல தான். ஆனா இடையில நான் இப்பவும் சொல்றேன், நான் எப்பயும் சொல்லுவேன், இடையில அமெரிக்காவும் ஈரானும் பண்ணது என்ன பியூர் டிராமா. அது வந்து ஈரானை சமாதானப்படுத்துவதற்காக ஈரான் பர்மிஷன் கொடுத்து ஒரு 2 அடியும், அமெரிக்கா வந்து உலக மக்களை ஏமாத்துவதற்காக அமெரிக்கா 2 அடியும், கரெக்டா ஒரு பியூர் டிராமா ஒன்று இடையில போன வாரம் ஃபுல்லா இஸ்ரேல தாக்கல் நடத்த வேணாம்னு சொல்லிட்டு நடத்தினாங்கல்ல, அது நான் வந்து 100% நம்புறேன். அதுபடிதான் நடந்திருக்குன்றதுலையும் நான் ஆணித்தரமா இருக்கல, எந்த மாற்று கருத்துமே இல்லை. யாருக்கு எந்த சேதாரமும் இல்லை, ஆதாரமும் இல்லைன்ற மாதிரி தான். சும்மா சொல்லிக்கலாம், அமெரிக்காவுடைய F-15 போர் விமானம் அடி பொழந்துட்டாங்க, அங்க அடி இங்க அடினாங்க. ஒரு சேட்டலைட் இமேஜஸ் கூட தெளிவா காட்டல. எப்படி ஆதாரத்தை காட்டுறாங்கன்னா, சேட்டலைட் இமேஜஸ் வந்து மக்களா அப்படி மிஸ்ன்னு தெரியுற மாதிரி லைட்டா அப்படி ஒரு மாதிரி பிளரரா தெரிஞ்சது அப்படின்னா அது ஆதாரமா காட்டினாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாஸ். இவங்க எல்லாமே சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி உங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க மக்கள் நான் சமாதானப்படுத்தினா 4 அடி அடிச்சுக்கிறேன், அதே மாதிரி நான் உலகத்தை அடிக்கினா நான் 2 அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அதுக்கு இஸ்ரேல ஓரம் கட்டிட்டு இந்த டிராமாவை பிளே பண்ணிட்டாங்க. பட் என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பாஸ், அமைதி தானே பாஸ், அது வந்துருச்சு இல்ல, அது ஒரு பெரிய ஹாப்பி தானே, குமுதா ஹாப்பின்ற மாதிரி பெரிய ஹாப்பி தானே. ஆனா இனி ஈரானுடைய வளர்ச்சி முழுமையாக அமெரிக்காவை சார்ந்திருக்கும், எங்க பக்கம் வாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட ட்ரம்ப் ஒரு ட்விட்டை பார்த்தேன் நான், இது மாதிரி அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு என்னால் பார்க்க முடியுது. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல அப்படியே கப்பல்கள் அணிவகுத்து அப்படியே எண்ணெய் வளங்கள்லாம் லோட் பண்ணி அனுப்புகிற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. வாழ்க வளமுடன்ன்ற மாதிரி வந்து ட்ரம்ப் தரப்புல ஒரு எக்ஸலை பற்றி பார்த்தேன் நான். பட் நம்ம இன்னும் இஸ்ரேல்கிட்ட போகல, இப்போ இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். அப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனே சதன் லெபனான் பகுதியில் வெளியேறிய மக்கள் சாரசாரியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இஸ்ரேல் பாருங்க லெபனான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களே, கொஞ்சம் வரது சூதானமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பயுமே இஸ்ரேல் ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க. உடனே எங்கள் ஈரான்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா எனக்கு இஸ்ரேல் வந்து முழுமையாக நிறுத்துறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், சும்மா அப்படி இழுத்துட்டே இருந்தாங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை கூட நாங்கள் சைன் பண்ண மாட்டோன்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு சில வார்த்தை மோதல்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதற்காக இந்த ஒப்பந்தங்கள் நின்று விடுமான்னா நின்று விடாது. அதையும் மீறி இஸ்ரேல் ரொம்ப விகாரசம் இறங்கினாங்கன்னா அமெரிக்கா 2 தட்டு தட்டி இப்போ அமைதியா இருக்கியா இல்லையா ஏதாவது பண்றியான்ட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய ட்ரம்பின் ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் திட்டவட்டம். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உட்பட்ட நாடு அல்ல, தங்கள் சுதந்திரமானவர்கள் என்று உறுதி. ஒவ்வொரு முறையும் நாங்கள் சர்வதேச அழுத்தத்திற்கு பணிந்த போது அதற்கான விலையை கொடுத்தோம். லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ஒவ்வொரு ட்ரோனும் ஏவுகணைகளும் எங்களது தாக்குதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய செக்யூரிட்டி போர்சஸ் சதன் லெபனான் பகுதியில இருக்கும், காசாவிலையும் இருக்கும், அங்க சிரியாவுக்குள்ளாரையும் இருக்கும்.
அதுல யார் எந்த அழுத்தங்கள் கொடுத்தாலும் நாங்கள் வெளியே வர மாட்டோம். பென்கூவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரம்ப் அவர் வந்து அமெரிக்காவுக்கு தான் அதிபர், எங்களுக்கு அதிபர் கிடையாது. எங்களை பாதுகாப்பதற்காக எங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எங்க நாடு இருக்கு, நாங்க இஸ்ரேலுடைய பிரஜை. நாங்க இஸ்ரேலுடைய பிரஜை அப்படின்னும் போது எங்க மக்களோட உயிர்களையும் எங்க மக்களோட பாதுகாப்புக்கு தான் எங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும். அதனால இப்ப எங்கிருந்தோ வந்து ஒரு தலைவர் வந்து எங்க வந்து அழுத்தத்தை கொடுக்க முடியாது. ஆனா எங்களுக்காக எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு உதவி செய்து தொடர்ந்து எங்களுடன் பயணித்த அமெரிக்கா அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. அதே வேளையிலே ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியாது, நிர்பந்திக்க முடியாது. இது எங்கள் நாடு, எங்கள் பாதுகாக்க எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள் அமெரிக்கா அப்படின்னு யார் சொல்றது? பென்கூவர் சொல்றாரு. இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, போன் பண்ணி குசு குசுன்னு, கொட்டசாமி உன் பொறுமையா இரு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொறுமையா இரு, கையெழுத்தெல்லாம் முடிஞ்சிட்டோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி இப்ப காசால இப்ப நடந்துக்கிறியோ அதே மாதிரி அப்பப்ப லைட்டா நடந்துக்கோ, ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அமெரிக்கா தரப்புல ஸ்ட்ரிக்டாவும் சொல்லுவாங்க, லைட்டா அப்படி கேட்பாங்க, கொஞ்சம் மிரட்டலாவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வழக்கமா இஸ்ரேல் என்ன நினைப்பாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க எடுத்த காரியத்துல வந்து முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அது இன்ன வரைக்கும் அமெரிக்கா உள்ள வந்து அது அப்படிதான் இருக்கும். அமெரிக்காவை நம்பி ஆரம்பினா எந்த நாடுங்க முழுமை பெற்றிருக்கிறது? எந்த நாடு? இப்ப உக்ரைன் முழுமை பெற்று விட்டதா? அதே தான் இஸ்ரேலுக்கு ஆரம்பத்துல ஏதாவது ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கும். அமெரிக்கா பலன் பெற்றுட்டாங்க. எல்லா எண்ணெய் ஒப்பந்தங்கள், ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் ஓரளவுக்கு 211 எம்டி கப்பல் அங்கே அமெரிக்கா நோக்கி இருக்கு. அதை தாண்டி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க எல்லா நாடுகிட்டையுமே. ஓரளவுக்கு பிறவி பலன் அடைஞ்சிட்டாங்க, கெயின் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இத்தனை நாள் மூணுனதுல எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியுமோ எல்லாரும் சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, அவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே நஷ்டம் கிடையாது. அவர் தான் சொல்லிட்டாரு ஜேடி வான்ஸ், எங்கள் கையிலேருந்து 10 பைசா நாங்கள் கொடுக்கல, அவங்க சொத்தி அவங்க எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மீதி அந்த 300 பில்லியன் கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட்டு கூட நாங்கள் கொடுக்கல, கல்ஃப் கண்ட்ரிஸ் கொடுக்குறேன்றாங்க. எக்ஸாம்பிள், நம்ம எப்படி இப்போ டோலுக்கு வந்து ஒரு கம்பெனி போடுறாங்க, டோல் வந்து 5 வருஷம் 6 வருஷம் வசூல் பண்ணிக்கிறாங்க பத்தியா அந்த அமௌண்ட்டுக்கு இனியா. அதே மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் அமெரிக்காவுக்குள்ள போய் கட்டடம் கட்டுறாங்களோ அனுமதி கொடுப்போம், அது வரைக்கும் அதுக்கு குத்தகைக்கு மாதிரி அவங்க எடுத்து வசூல் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான், பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இருந்தாலும் இப்போ என்னன்னா, இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு மன வேதனையா அப்படியே இது கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள சதன் லெபனான் பகுதியில் ஒரு சில மக்கள் முன்னோக்கி வரதை வந்து பார்க்க தான் முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் கூட ஹெஸ்புல்லானுடைய நேம் கோஷம் அவர்கள் சொல்லிட்டார், அவ்வளோதான், இந்த உலகில் அமைதி பிறந்து விட்டது, இனி நாங்களும் அமைதியின் இரட்சகராக மாறிவிடுகிறோம், இனி ஏது நாங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதல் போதும் நிறுத்திக்கலான்ட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து அமெரிக்கா சொல்லாமல் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் அமைதியாரு, ஹெஸ்புல்லாவுக்கான ஃபண்டிங் நிறுத்தினாவே சரியா போயிடும்ன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் அதுக்கான வழி என்ன, எப்படி நீங்கள் நிறுத்துவீங்க? இவ்வளோ கட்டுப்பாடு விதித்துமே சர்வசாதாரணமாக ஈரான் கட்டக்கூடிய ஆயுதங்கள் கிடைத்து எங்கள் மீது முந்தானத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. சிரியாவில் தடை, இந்த வழியில கடல் வழியாகவும் வந்து லெபனானை சேர்ந்துருக்க முடியாது. எப்படி கொடுத்தாங்கன்னே தெரியல, இஸ்ரேலுக்கு புரியாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு வந்துட முடியும்னு தெரியல. எதுக்கு ஹவுதிகள் உஷாராகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு 2 கப்பல் இவ்வளோ கலோபரத்துக்கு மத்தியில் செங்கடலிருந்து தள்ளி ஓமன் பக்கத்தில் 2 கப்பல்கள் 1 மணி நேர இடைவெளியில் ஒரு சிறு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. பட் அது கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. சரி, குரூட் ஆயில் விலை தான் குறைஞ்சி போச்சப்பா, நாளைக்கே விலை குறைஞ்சிருமா அப்படின்னா, இந்தியாவோட எண்ணெய் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்கம் வந்து இன்னும் 2 மாதம் நீங்கள் கண்டிப்பாக விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்றாங்க. என்னப்பா பொசுக்குன்னு 2 மாதம் சொல்கிறீங்களேப்பா, இது நியாயமா அப்படின்னு கேட்டால், அங்கே ஏற்கனவே எண்ணெய் கிணறுலாம் தாக்கல் நடத்தப்பட்டு இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ், அது இல்லாமல் கேஸ் எல்லாமே வந்து உடனே கிடைக்காது. அதே மீறி கிடைச்சாலும் அன்லோடிங் வந்து உடனுக்குடனே எல்லாம் அன்லோட் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு கப்பல் ப்ராசஸ், ஒவ்வொரு கப்பலுக்கும் 5 நாள் 6 நாள் எடுத்துக்கும் அன்லோடிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த கொண்டு வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் சேர்த்துறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது 2 மந்த் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் 1.5 மாதத்துக்குள்ள விலை குறிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. ஒரு 3 மாதம் கண்டிப்பாக அது பழைய ஃபார்முலாவுக்கு வரது இருக்கும். 3 மாதம் வரைக்கும் அவங்க அமைதியாக இருப்பாங்களா, இஸ்ரேல் அமைதியாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே இந்த விலையேற்றம்னு ஒன்று ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து திருப்பி அவங்க குறைக்கவே மாட்டாங்க.
அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து குறைக்கவே மாட்டாங்க. அதானே எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டல, ஆம்லேட் பாருங்க, வெங்காயம் விலை ஏறினதுக்காக ஆம்லேட் விலை ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கிலோ 5 ரூபாய்க்கெல்லாம் கிடைச்சிது. ஆனால் குறைச்சாங்களான்னா குறைக்கவே இல்லை. இப்போ கேஸ் விலையை காரணம் காட்டி விலை ஏற்றினாங்கல்ல, இன்னும் ஒரு 2 மாசத்துல கேஸ் விலை குறைஞ்சாலும் குறைக்கவே மாட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மக்களுக்கு நன்மையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். வீடியோ பதிவுகளை பாருங்க. உக்ரைனுடைய புனிதமான தலமான மிகப்பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. 1941 இருந்து இயங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச். அது மொத்தமாக இன்னைக்கு எத்தனைன்னா 611 ட்ரோன் தாக்குதல், 70 மிசைல்ஸ், 28 மக்கள் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, 4 மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதுதான் வரைபடம். இன்று ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கான வரைபடம். கியூவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். பெரும்பாலான இடங்கள் மிக அதிகமான அளவுக்கு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு சேதாரம் இருக்கிறது. ஆதாரத்தையும் காட்டியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஸோ இனியும் நாம் சும்மா இருக்கக்கூடாது, பதிலடி கொடுத்தே ஆகணும்னாங்க. இன்னைக்கு கூட ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தினாங்க. மதியத்துக்கு மேலே ஜெலன்ஸ்கி எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதிக்கு நேராகவே போயிருக்கிறார். நேராக போயிட்டு உலக நாடுகளுக்கு அறைகோவல் விடுத்திருக்கிறார். இனியும் அமைதியை விரும்பாத ரஷ்யாவுக்கு நம்ம ஒரு பாடத்தை புகுட்ட வேண்டும். இனியும் நாம் அமைதியை மட்டுமே ஆயுதமாக வைத்திருந்து எதிர்பார்த்து காத்திருந்தால் வேலைக்கு ஆகாதுன்றார். ஏதோ இத்தனை நாள் உக்ரைன் வந்து தாக்குதலே நடத்தாத மாதிரியும் இப்போ ரஷ்யா வந்து தாக்கல் நடத்திட்டு இவங்க அமைதியாக கையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேசுறா இருப்பாரு. 1 மாசமா நீங்க அடிச்ச அடியில் அங்கே வந்து பாவம் டிராயர் கலந்து போயிருக்கிறாங்க ரஷ்யா தரப்புல. அத்தனை எண்ணெய் கிணறுகள் அடி ஏற்றுமதி பண்ண முடியாம தடுக்கிறாங்க. அதையும் மீறி ஒரு சில ஷேடோ ஃபிளீட்ல ஏற்றுமதி பண்ணா பிரான்ஸ் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்பு ஒரு கப்பலை பிடிச்சிக்கிட்டாங்க. நேற்று வந்து யூகே ஒரு கப்பலை பிடிச்சிக்கிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தா நேற்று ஓமன் பக்கத்துல ஒரு கப்பலை தாக்கல் நடத்துறீங்க. அதையும் மீறி அங்கேயே உற்பத்தி பண்ணாலும் அங்கேயும் நீங்க தாக்கல் நடத்துறீங்க. என்னதான்பா இன்னும் உங்களுக்கு நீங்க பண்ணாம இருக்கீங்க? ரஷ்யாவுக்கு நீங்க இன்னும் என்ன பண்ணாம இருக்கீங்க? அவங்க வெளியில வேணா சொல்லாம இருக்கலாம், உள்ளுக்குள்ள தெரியுது பார்த்தாவே. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடக்க முடியுமோ பின்புலமா இருந்து நீங்க முடக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க எதுவுமே பண்ணாம அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி இந்த கதையை கட்டுறதெல்லாம் யார் ஆளுகிட்டா சொல்லுங்க. ரஷ்யா பெரிய அளவுக்கா நீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் அடிச்சதுல சர்ச்சு பக்கம் அடிச்சிருக்கிறாங்க, மற்றதை அடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு சேதாரம் இருக்கிறது. நீங்க அதை விட அதிகமான சேதாரத்தை கடந்த ஒரு 1.5 மாத காலம் அல்ல 2 மாசமாவே பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ரஷ்யான்ற பாருங்க, காஜா கலாஸ், ஐரோப்பா யூனியனுடைய ஃபாரின் பாலிசியினுடைய காஜா கலாஸ் அவர்கள், ஐ நீட் ஆன்சர். எனக்கு சும்மா ஒரு கோடிட்டு இடங்களை எம்டிஆ பேப்பர் கொடுத்துட்டுலாம் போகக்கூடாது. எனக்கு ரஷ்யா பதில் சொல்லி ஐ நீட் ஆன்சர் அப்படின்றாங்க. சரிம்மா, கொஞ்சம் ஓரமாக போயிட்டு கேளுமா ஆன்சரு, இன்னும் 1 வாரம் கழிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா உரசல்ல வான்ற லியான் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 ஆப்ஷன். ஈரான் பொருளாதார தடைகள் எல்லாமே நாங்கள் இன்னைக்கு தயாராகிட்டோம். ஈரானுக்குள்ள இன்னும் இந்த ஹியூமன் ரைட் வயலேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொதுப்படியாக நிறைய மாற வேண்டியது இருக்கு. நிறைய அந்த ஹிஜாப்கான தடைகள் ஒரு சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம பசங்க எங்கே போயிட போகிறாங்க. இதுக்கப்புறம் ஈரானுக்கு பொற்காலம் தான். ஐரோப்பா வந்து பெரிய அளவுக்கு தடைகளை நீக்க போகிறது கன்ஃபார்ம் தான். அதே போல் எங்கள் உக்ரைனுக்கும் அதே தான். அருமையான ஒரு பாத் பண்ணி கொடுத்துறேன்ட்டாங்க. இன்னைக்கு யூகேவுக்குள்ளார அவ்வளோதான், நம்ம கிளைமேக்ஸை நோக்கி போகிறோம். யூகேவுக்குள்ளார என்னென்னா, இனி 16 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை காக்கும் பொருட்டு அந்த மாணவர்களுக்கான அக்கௌண்ட்டு, இப்போ ஃபேஸ்புக், யூடியூப், மீதி யாராவது இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபேஸ் லாக்கை கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. இனி அவர்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. கரெக்டு தான், பெற்றோரோட லாகின்ல தானே யூஸ் பண்ணுறாங்க. யார் அவங்கவுங்க ஓன் லாகின்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த இப்போ நம்ம இந்தியாவிலே பிள்ளைங்கள்லாம் வந்தவொடனே யாரோட லாகின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளோட லாகின்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? வலுக்கட்டாயமால இருக்கு. எல்லாம் கரெக்டு தான், சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டு தான். நம்ம எல்லாமே +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு மொபைல்ன்ற கான்செப்டுக்கே நம்ம நகர்றோம். பட் அவங்க அதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க போல, அதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து யூகேல குறிப்பாக அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், அதுவும் அதை வந்து இஸ்லாமிய அகதிகளுக்கு எதிரான போராட்டமாக திருப்பி விட்டதில் அங்கே ரஷ்யா தான் முக்கிய காரணமாக. எவ்வளோ நேக்காக கோத்துருவார் ஒரு மனுஷன். நீங்கள் பெல்ஃபாஸ்டில் வந்து பாதுகாப்பு முறைப்படுத்தாமல் அகதிகள் உள்ளே வரான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கிறான், அதுக்கு எதிராக போராடுறாங்க, அந்த மக்கள் மீது தடியடி நடத்துறீங்க, வெகுண்டு எழுந்து அகதிகளை பாதுகாக்கிறீங்க, எங்களை அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு போராட்டம் வெடிக்குது. அதை சார்ந்து உங்கள் யூகே ஃபுல்லாக வெடிச்சிட்ருக்கு.
உடனே பிபிசியும் அரசாங்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஓடி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தான் காரணம், பின்புலமாக வந்து இயக்குறாங்கன்னா எவ்வளோ நேக்காக இருக்கிறாங்க பாரு இவங்கெல்லாம். இல்லை ஆட்சியாளர்கள் எவ்வளோ நேக்காக இருக்கிறாங்க பாரு. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் உங்களால் ஓட்ட முடியும். எல்லா ஆளுங்கட்சியுமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சி தான் காரணம்ன்ட்டு அதிகபட்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்லலாம். அதே காலம் முழுக்க சொல்லாங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு கிளைமேக்ஸ். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நேற்று இரவு முழுவதும் விடிய போராட்டம், தொடர்ந்து போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் ஸ்லோவாக்கியா போயிட்டு ஃபிகோ அவர்களை வந்து பார்த்துருக்கிறார். அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது சேம் பிஞ்ச் அப்படி கிள்ளி 2 பேரும் சாக்லேட் கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருந்ததா சொல்லப்படுகிறது. அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது. அப்புறம் நம்ம கொழும்புல காலி முகத்திடல்ல ஒரு 5000 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்று கூடி இந்தியாவை சேர்ந்த சங்கம் குளோபல் அகாடமியும் இலங்கையில் இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் லியா ஹாலிடாஸும் இணைந்து மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இலங்கையில் கொழும்புல தரையிறங்கக்கூடிய விமானம் ஒன்று திடீர்னு மின்னல் வந்து அடிச்சதுல என்ஜின் வந்து சேதாரம் ஆயிடுச்சு. நெல்வாய்ப்பாக அதில் பயணித்த 200 பேரும் வந்து உயிர் தப்பினார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே போல் G7 சமிட்ல ஜெனீவாவில் போகிற கூட்டம் நடக்க போகுது இல்லையா, அங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் கியூபாவுக்கு ஆதரவாகவும் பெரிய ஒரு போராட்டம் வெடிந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.